நான் சௌந்தர்யா. என் மகன் ராகவன் தான் என் உலகம். அவன் ஒரு பெரிய அதிகாரி, கடின உழைப்பாளி. என் மகனை நினைத்து நான் எப்போதும் பெருமைப்படுவேன். அவனுக்காக எதை செய்தாலும் அதில் சிறந்தது மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் என் அதீத பாசத்தாலோ என்னவோ ராகவன் கொஞ்சம் பிடிவாதக்காரனாக வளர்ந்து விட்டான். சில நேரங்களில் கோபம் வந்தால் என்னிடம் 2 வாரங்கள் கூட பேச மாட்டான். ஆனாலும் அவன் குணத்தில் எனக்கு எந்த குறையும் தெரிந்ததில்லை. எனக்கு ஒரு மகள் உண்டு. அவள் ராகவனை விட 5 வயது மூத்தவள். அவளுக்கு சரியான நேரத்தில் திருமணம் முடித்து விட்டேன். இப்போது அவள் வெளிநாட்டில் வசதியாக வாழ்கிறாள். இப்போது என் மகன் ராகவன் தான் எனக்கு எல்லாம். ராகவன் ஒரு பெரிய பதவியில் இருந்ததாலும் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததாலும் சொந்தக்காரர்கள் பலரும் தங்கள் மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க போட்டி போட்டார்கள். என் கணவர் ஒரு நாள் என்னிடம், குடும்பத்தில் நிறைய நல்ல வரன்கள் உள்ளன, உனக்கு பிடித்த பெண்ணை தேடு என்றார். நான் அவரிடம், நிச்சயமாக நம் குடும்பத்தில் உள்ள பெண்ணைத்தான் மருமகளாக கொண்டு வருவேன். ஆனால் அது யார் என்பதை நான் இப்போது சொல்ல மாட்டேன். என் மகனின் மகிழ்ச்சியை மனதில் வைத்து நானே ஒரு முடிவெடுப்பேன் என்று கூறிவிட்டேன். நான் அடிக்கடி ராகவனிடம் விளையாட்டாக கேட்பேன், உனக்கு எப்படிப்பட்ட பெண் மனைவியாக வர வேண்டும் என்று. அதற்கு அவன் சிரித்து கொண்டே, அம்மா, எனக்கு வரப்போகும் பெண் அழகாகவும் நல்ல படிப்பறிவு உள்ளவளாகவும் நவீனமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் விரும்புவது போல பழைய காலத்து பெண்ணாக, எதற்கு பயப்படும் அப்பாவியாக இருக்கக்கூடாது என்று தெளிவாக சொன்னான். அவன் மேலும் சொல்வான், அம்மா, நான் ஒரு பார்ட்டிக்கு அவளை அழைத்துச் சென்றால் அங்கே வந்து எனக்கு புடவை மட்டும்தான் கட்டத் தெரியும், இதுதான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி என்னை சங்கடப்படுத்தக்கூடாது. அவளை பார்த்தால் என்னுடன் சமமாக நிற்க வேண்டும். எனக்கு சமைக்க தெரிந்த பெண் தேவையில்லை. அதற்காகத்தான் ஆட்கள் இருக்கிறார்களே. என்னை மற்றவர்கள் முன்னால் பெருமைப்பட வைக்கும் பெண் தான் எனக்கு வேண்டும். ராகவனுடைய இந்த ஆசைகள் என் காதில் விழுந்தாலும் என் மனதிற்குள் நான் வேறொரு முடிவை எடுத்திருந்தேன். நான் என் அண்ணன் மகள் செல்விதான் என் மருமகளாக வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். செல்வி சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்த அனாதை. உறவினர்களின் தயவில் வளர்ந்தவள். அவள் மிகவும் அழகானவள், குணமானவள், வீட்டு வேலைகளில் கெட்டிக்காரி. ஆனால் அவளுக்கு படிப்பறிவு என்பது சுத்தமாக இல்லை. அவளால் தன் பெயரை கூட எழுத தெரியாது. ஆனாலும் என்னை பொறுத்தவரை ஒரு மருமகளுக்கு படிப்பு முக்கியம் இல்லை, குடும்பத்தை நிர்வகிக்கும் திறமையும் அடக்கமுமே முக்கியம். என் அண்ணன் இறக்கும்போது அவரிடம் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தேன், உன் மகளை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்வேன் என்று. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனின் திருப்தியை பெற நினைத்தேன். குடும்பத்தில் இருக்கும் மற்ற பெண்கள் எல்லாம் மேக்கப் போடுவதிலும் நாகரிகமாக உடை அணிவதிலும் தான் ஆர்வம் காட்டினார்கள். அவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் தெரியாது என்று நான் நினைத்தேன். அதனால்தான் ராகவனின் விருப்பத்திற்கு மாறாக செல்வியையே அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தேன். இந்த முடிவை நான் ராகவனிடம் விளக்கமாக சொல்லவில்லை. சொன்னால் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தாயாக நான் எடுக்கும் முடிவு அவன் வாழ்க்கைக்கு நல்லதுதான் செய்யும் என்று நான் நம்பினேன். என் கணவனிடமும் இதை பற்றி பேசினேன். அவரும் சம்மதித்து விட்டார். செல்வி என் வீட்டிற்கு வந்தால் என் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்பினேன். குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் ஒரு பெண்ணாக செல்வி இருப்பாள் என்று என் இதயம் ஆழமாக நம்பியது. ஆனால் ஒரு பக்கம் ராகவன் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. அவன் தன் மனைவியுடன் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். அவள் தனக்கு நிகராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எனக்கும் ராகவனுக்கும் இடையே இருந்த விருப்பங்கள் முற்றிலும் வேறாக இருந்தன. ஆனாலும் ஒரு தாயாக நான் எடுத்த முடிவே சரியானது என்று எனக்கு நானே சமாதானம் கூறிக்கொண்டேன். ஒரு நாள் இந்த திருமண பேச்சை ராகவனிடம் எடுக்க நினைத்த போது என் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. காலையிலிருந்தே தலை சுற்றுவது போல் உணர்ந்தேன். நான் ராகவனிடம், உனக்கும் செல்விக்கும் கல்யாணம் நிச்சயம் செய்து விட்டேன் என்று சொன்ன அந்த நிமிடம் ராகவன் அதிர்ச்சியுடன், அம்மா, என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீங்களே முடிவு செய்து விட்டீர்களா என்று ஏதோ சொல்ல வந்தான். அவன் பேசி முடிப்பதற்குள் என் தலை கடுமையாக சுற்றியது. பதறிப்போன ராகவன் என்னை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். என்னை பரிசோதித்த டாக்டர், இவருக்கு இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. இவரிடம் கோபமாகவோ மன அழுத்தம் தரும் வகையிலோ யாரும் பேசக்கூடாது. அப்படி நடந்தால் அவர் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று எச்சரித்தார். ராகவன் பயந்து போய், இனி அம்மாவை நாங்கள் வருத்தப்பட வைக்க மாட்டோம் என்று டாக்டரிடம் உறுதியளித்தான். வீட்டிற்கு வந்ததும் பலவீனமாக இருந்த என் கைகளை பிடித்து கொண்டு ராகவன் அமர்ந்திருந்தான். நான் மெதுவாக அவனிடம், ராகவன், செல்வியை உனக்கு திருமணம் செய்து வைப்பதில் உனக்கு விருப்பம்தானே? உனக்கு இதில் ஏதும் வருத்தம் இல்லையே என்று கேட்டேன். ராகவன் ஒரு நிமிடம் யோசித்தான்.
பிறகு என் உடல்நிலையை மனதில் கொண்டு, இல்லை அம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டான். எனக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. ஒருவேளை அவன் மறுத்து இருந்தால் செல்வி எவ்வளவு நல்லவள் என்று அவனுக்கு புரிய வைக்க நான் முயன்றிருப்பேன். ஆனால் அவன் உடனே சம்மதித்ததால் நான் மேற்கொண்டு எதையும் பேசவில்லை. ராகவனின் மற்ற வரன்கள் எல்லாம் பெரிய இடத்து பெண்களாகவும் நவீனமானவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் நிறைய சீர்வரிசைகளும் நகைகளும் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் செல்வி அனாதை. அவளிடம் கொடுக்க எதுவுமே இல்லை. மற்றவர்கள் இதை பார்த்து கேலி செய்தார்கள். உன் மகன் ஒரு பெரிய அதிகாரி, அவனுக்கு போய் இப்படி ஒரு பெண்ணையா என்று உறவினர்கள் கேட்டார்கள். செல்விக்கு முறையான வளர்ப்பு இருக்குமா, அவள் உன் வீட்டை நிர்வகிப்பாளா என்று சிலர் என் முகத்திற்கு நேராகவே கேட்டார்கள். ஆனால் நான் எதற்கும் அஞ்சவில்லை. எல்லாம் கடவுள் செயல். என் நோக்கம் நல்லது என்று அவர்களுக்கு பதில் சொன்னேன். திருமண நாளும் வந்தது. செல்வி மணக்கோலத்தில் தேவதை போல இருந்தாள். ராகவனின் முகத்திலும் ஒரு புன்னகை தெரிந்தது. அன்று இரவு விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு நான் என் அறைக்கு சென்றேன். திடீரென ராகவனின் அறையிலிருந்து சில விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. என் இதயம் படபடத்தது. எல்லாம் சரியாக இருக்குமா, கதவை தட்டி பார்க்கலாமா என்று தோன்றியது. ஆனால் புது தம்பதிகளின் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறுக்கிடுவது சரியல்ல என்று நினைத்து என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். ஒருவேளை அது என் கற்பனையாக கூட இருக்கலாம் என்று நினைத்து தூங்கி போனேன். மறுநாள் காலை ராகவனும் செல்வியும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்ததும் என் கவலைகள் எல்லாம் பறந்துவிட்டன. ராகவனின் கண்களில் ஒரு புது பிரகாசம் தெரிந்தது. செல்வியின் முகத்தில் நாணம் கலந்த புன்னகை இருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வெட்கப்படுவதை பார்த்தபோது நான் எடுத்த முடிவு எவ்வளவு சரியானது என்று என் மனம் நிம்மதியடைந்தது. என் வீட்டில் அஸ்திவாரம் வலுப்பெற்றுவிட்டது என்று ஒரு திருப்தி எனக்கு ஏற்பட்டது. ராகவனுக்கு இப்போது 22 வயது. சிறு வயதிலிருந்தே அவன் என் பேச்சை தட்டாத பிள்ளை. ராகவனை பெற்றவள் அனைத்து வளர்க்கிறாள் என்று ஊரே சொல்லும். என் மகிழ்ச்சியும் என் ஆரோக்கியமே அவனுக்கு பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மகன் எனக்கு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். திருமணத்திற்கு முன்பு நான் ராகவனிடம் சொன்னேன், மகனே, கல்யாணத்திற்கு பிறகு மனைவியை அன்பாக பார்த்து கொள்வது உன் பொறுப்பு. அதற்கு அவன் சிரித்து கொண்டே, அம்மா, உங்கள் சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன் என்றான். நான் விளையாட்டாக அவனிடம் கேட்டேன், என்னிடம் சில சமயம் 2 வாரம் பேசாமல் கோபித்துக் கொள்வாயே, அதே போல உன் மனைவியிடம் கோபிப்பாயா? அதற்கு அவன், அம்மா, செல்வி மிகவும் அப்பாவி. அவளிடம் நான் கோபித்து கொண்டால் அவளுக்கு என்னை சமாதானப்படுத்த கூட தெரியாது என்று சிரித்தான். நான் அவனை திருத்தினேன். ராகவன், ஒரு பெண் கோபப்பட்டால் ஆண் தான் சமாதானப்படுத்த வேண்டும் என்பதில்லை. பெண் தவறு செய்திருந்தாலும் கணவன் பெரிய மனதுடன் அவளை அரவணைக்க வேண்டும். ராகவனும், நீங்கள் கொடுத்த வளர்ப்பை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அம்மா. இன்னொரு வீட்டு பெண்ணை நான் எப்போதும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று உறுதியளித்தான். செல்வியும் ராகவனும் திருமணத்திற்கு பிறகு மிகவும் அந்யோன்யமாக இருந்தார்கள். ராகவன் அவளை ஒரு பொக்கிஷத்தை போல பாதுகாத்தான். செல்வியும் தன் அன்பால் வீட்டின் ஒவ்வொரு மனதையும் வென்றாள். என் முடிவு சரிதான். என் வீடு இப்போது சொர்க்கமாக இருக்கிறது என்று நான் பெருமிதம் கொண்டேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ராகவனிடம் ஒரு மாற்றத்தை கவனித்தேன். அது என் இதயத்தை மிகவும் கவலையடைய செய்தது. ஆரோக்கியமாக கம்பீரமாக இருந்த ராகவன் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போனான். அவனது முகத்தில் இருந்த பொலிவு மறைந்து கண்கள் குழிவிழுந்து சுற்றிலும் கருப்பு வளையங்கள் தோன்ற ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் அலுவலக வேலை மற்றும் திருமண பொறுப்புகளால் அவன் சோர்வாக இருக்கின்றான் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவனது உடல்நிலை இன்னும் மோசமானது. முன்பு இரவு நீண்ட நேரம் விழித்திருப்பவன் இப்போது சீக்கிரம் தூங்கி விடுகிறான். காலையில் எழுந்திருக்கும் போது மிகவும் சோர்வுடன் காணப்படுகிறான். இந்த விஷயம் உறவினர்கள் மத்தியிலும் பேசப்பட்டது. திருமணமானால் எல்லோரும் பூரிப்பார்கள். ஆனால் ராகவன் இப்படி உருகுகிறானே, ஒருவேளை அவனுக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லையோ என்று ஆளாளுக்கு ஒரு கதை பேசினார்கள். என் நெருங்கிய உறவினர் ஒருவர் நேராகவே கேட்டார், உன் மகன் ஏன் இப்படி இளைத்து போயிருக்கிறான்? வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்று. நான் அவர்களை கண்டித்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ராகவன் செல்வியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நீங்களே நேரில் வந்து பாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். வெளியில் அப்படி சொன்னாலும் ஒரு தாயாக என் மனம் பதறியது. ஒரு நாள் ராகவனை தனியாக அழைத்து கேட்டேன், மகனே, உன் உடம்புக்கு என்ன ஆச்சு? முன்பு எவ்வளவு தெம்பாக இருந்தாய், இப்போது உன்னை பார்க்கவே பயமாக இருக்கிறது. நீ சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்டேன். ராகவன் உடனடியாக பேச்சை மாற்றினான். அம்மா, எனக்கு ஒன்றுமில்லை. அலுவலகத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான் என்றான். ஆனால் அவன் கண்கள் எதையோ மறைப்பது போல் எனக்கு தோன்றியது. ராகவனிடம் நான் மீண்டும் வற்புறுத்தி சொன்னேன், டாக்டரிடம் போய் ஒரு இரத்த பரிசோதனை செய்து கொள்வோம். உன் பலவீனத்திற்கு என்ன காரணம் என்று தெரிந்துவிடும்.
ஆனால் ராகவன் என் பேச்சை தட்டி கழித்துவிட்டு, அம்மா நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், நானே பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். மறுபுறம் மருமகள் செல்வியின் நிலைமையும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவள் பார்ப்பதற்கு சரியாக தெரிந்தாலும் முன்பை விட இப்பொழுது மிகவும் அமைதியாகிவிட்டாள். எந்நேரமும் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். முதலில் அது அவளது இயல்பு என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போது அவளது மௌனம் எனக்கு பயத்தை தந்தது. பலமுறை அவளை தனியாக அழைத்து, செல்வி எல்லாம் சரியாகத்தானே போகிறது, ராகவன் உன்னிடம் அன்பாக இருக்கின்றானா என்று கேட்டேன். அதற்கு அவள் ஒரு புன்னகையோடு, ஆமாம் அம்மா, அவர் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார் என்று சுருக்கமாக முடித்து கொள்வாள். ராகவனுக்கு யாராவது கண் திருஷ்டி வைத்திருக்கலாம் என்று நினைத்து நான் தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தேன். இறைவா, என் மகனை எல்லா தீய சக்திகளிடமிருந்தும் காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டேன். எல்லாம் சரியாக இருந்தால் ராகவன் ஏன் இழைக்கிறான்? செல்வியின் மௌனத்திற்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது? இரவு பகலாக இதே சிந்தனைதான் எனக்குள் ஓடியது. பொதுவாக ஒரு மனிதன் இப்படி மெலிந்து போகிறான் என்றால் ஒன்று அவனுக்கு உடல்நலக்குறைவு இருக்க வேண்டும், அல்லது கடுமையான மன அழுத்தம் இருக்க வேண்டும். ராகவனுக்கு நோய் எதுவும் இல்லை என்று உறுதியாக தெரிந்தது. அப்படியானால் ஏதோ மன அழுத்தம் அவனை வாட்டுகிறது. அதை ஏன் அவன் என்னிடம் சொல்ல மறுக்கிறான்? இந்த கவலையில் இருந்தபோதுதான் செல்வி கர்ப்பமாக இருக்கும் இனிய செய்தி எனக்கு தெரிந்தது. என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இறைவா, உனக்கு நன்றி என்று துதித்தேன். இந்த செய்தி வந்ததும் ராகவனின் முகத்திலும் மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் அவன் கண்களில் ஏதோ ஒரு பயம் தெரிந்தது. ஏன் ராகவா, என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் தயக்கத்துடன், அம்மா, குழந்தை பிறந்தால் செலவுகள் அதிகமாகுமே, அதை எப்படி சமாளிப்பது என்றுதான் கவலைப்படுகிறேன் என்றான். நான் அவன் தோளில் கை வைத்து, பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான உணவை இறைவன் தருகிறான், நீ அதை பற்றி யோசிக்காதே என்று ஆறுதல் சொன்னேன். ஆனால் செல்வி இந்த செய்தியை கேட்டு மிகவும் அமைதியற்று காணப்பட்டாள். அவள் கண்களில் ஏதோ ஒரு மர்மமான பயம் இருந்தது. அவளிடம் கேட்டால், ஒன்றுமில்லை அம்மா, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி மறைத்தாள். சில வாரங்கள் கழித்து அவளை மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லலாம் என்று சொன்னேன். அப்போது செல்வி கண்களை தாழ்த்தி கொண்டு மெதுவாக சொன்னாள், அம்மா, இனி பரிசோதனை தேவையில்லை, என் கரு கலைந்து விட்டது, எல்லாம் இயற்கையாகவே முடிந்து விட்டது. இதை கேட்டதும் எனக்கு இடியே விழுந்தது போல் இருந்தது. எப்போது, எப்படி, ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கதறினேன். அதற்கு அவள், நான் ராகவனிடம் சொன்னேன், ஆனால் அவர்தான் அம்மாவை தேவையில்லாமல் கவலைப்படுத்த வேண்டாம் என்று தடுத்தார், அதனால் தான் சொல்லவில்லை என்றாள். அந்த துக்கத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. என் மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் என் இதயம் துடித்தது. ஆனால் அன்றுதான் முதல் முறையாக எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. செல்வி என்னிடம் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாள். அவளது கண்களில் தெரிந்த அந்த ரகசியம் என் இதயத்தை அரித்தது. அவள் ஒன்றும் பேசாமல் அமைதியாகத்தான் அறைக்குள் சென்றாள். செல்வியின் கரு கலைந்த பிறகு அவளது நடவடிக்கைகளில் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது. அவள் முன்பு போல கலகலப்பாக இல்லை. ஒருவேளை தான் அதிகமாக கற்பனை செய்கிறேனோ அல்லது இது என் வெறும் சந்தேகம்தானோ என்று எனக்கே குழப்பமாக இருந்தது. ராகவனிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவது சரியாக இருக்காது என்று தடுத்து கொண்டேன். எல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும், இறைவன் பார்த்து கொள்வான் என்று என் மனதை தேற்றிக் கொண்டேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு மூலையில் அந்த கேள்வி குடைந்து கொண்டே இருந்தது. செல்வி உண்மையிலேயே சந்தோஷமாகத்தான் இருக்கிறாளா, அல்லது அவள் வெளியே காட்டிக்கொள்வது எல்லாம் வெறும் நடிப்பா? இந்த கேள்விக்கான பதிலை காலத்திடமே விட்டுவிட்டு நான் அமைதியாக இருந்தேன். வீட்டில் இப்போது ஒரு இனம் புரியாத அமைதி படர்ந்திருந்தது. ஒரு நாள் நான் வீட்டின் முன் திண்ணையில் அமர்ந்திருந்தேன். அப்போது தெருவில் ஒரு குரல் கேட்டது. அது பல வருடங்களாக எங்கள் பகுதிக்கு வரும் வயதான பெரியவரின் குரல். அவர் மாதத்திற்கு ஒரு முறைதான் வருவார். அவர் பாடும் பாடலும் அவரது ஆசையும் மிகுந்த சக்தி வாய்ந்தது என்று மக்களின் நம்பிக்கை. ராகவன் பிறந்த காலத்திலிருந்தே நான் அவரை அறிவேன். அன்று அவரது குரலை கேட்டதும் அவரிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று என் மனம் துடித்தது. தர்மம் செய்தால் கஷ்டங்கள் விலகும் என்பார்கள். நான் உடனே சமையல் அறைக்கு சென்று ஒரு தட்டில் உணவையும் அலமாரியில் இருந்த 500 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினேன். அவரை உள்ளே அழைத்து, ஐயா, இந்த உணவை சாப்பிடுங்கள், இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்கள் வீட்டின் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்றேன். அவர் புன்னகையோடு உணவை சாப்பிட்டு விட்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே நடக்கத் தொடங்கியவர் திடீரென்று நின்றார். மெதுவாக என்னை திரும்பி பார்த்தார். எப்போதும் கனிவாக இருக்கும் அவரது கண்களில் இன்று ஒரு விசித்திரமான கடுமை தெரிந்தது. அவர் என்னிடம்,
மகளே, உன் வீட்டிற்கு ஒரு மருமகள் வந்திருக்கிறாள் அல்லவா என்று கேட்டார். நான் ஆச்சரியத்தோடு, ஆமாம் ஐயா, என் அண்ணன் மகள் செல்விதான் வந்திருக்கிறாள். அவள் மிகவும் தங்கமான பெண். அவள் என் வீட்டிற்கு வந்ததற்கு இறைவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்றேன். இதை கேட்ட அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பிறகு, மகளே, உன் மருமகள் எப்படி இருக்கிறாள் என்று தீர விசாரித்துக்கொள். அவளுக்கு இந்த வீட்டில் எல்லாம் சரியாக நடக்கிறதா இல்லையா என்று கவனி. இல்லை என்றால் இந்த வீட்டிற்கு இறைவனின் தண்டனை வரும் என்று எச்சரித்தார். நான் அதிர்ந்து போனேன். ஐயா, செல்வி இங்கே ராணி போல இருக்கிறாள். என் மகன் ராகவன் அவளை தன் கண்ணில் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்கிறான் என்று பதற்றத்துடன் சொன்னேன். ஆனால் அவர் சமாதானமடையவில்லை. என்னை ஊடுருவி பார்ப்பது போல ஒரு பார்வையை பார்த்துவிட்டு, மகளே, உனக்கு எல்லாம் சரியாக தோன்றலாம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. உன் மருமகளின் நிலைமையை ஒரு முறை நன்றாக சோதித்துப்பார். ஏதாவது தவறு நடந்தால் இறைவனின் கோபம் உன் குடும்பத்தையே அழித்துவிடும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்து சென்று விட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தன. எப்போதும் ஆசி வழங்கும் அந்த பெரியவர் இன்று ஏன் தண்டனையை பற்றி பேசினார்? செல்வி எப்போதும் எல்லாம் சரி என்றுதான் சொல்கிறாள். ஆனால் அவளது அமைதியான முகமும் சோகம் நிறைந்த கண்களும் ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியத்தை மறைப்பது போல எனக்கு தோன்றியது. பெரியவரின் எச்சரிக்கை என்னை நிலை உலையச் செய்தது. என் மகன் மற்றும் மருமகளின் வாழ்க்கையை இனி நான் மிக நெருக்கமாக கவனிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். பாபாஜி சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பிறகு என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நேரடியாக செல்வியிடமோ அல்லது ராகவனிடமோ கேட்டால் அவர்கள் உண்மையை சொல்ல மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றியது. அதனால் ரகசியமாக கண்காணிக்க முடிவு செய்தேன். மறுநாள் ராகவனிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தேன். ராகவா, செல்வியை நீ நல்லா பார்த்துக்கிறியா என்று கேட்டேன். அவன் கொஞ்சமும் தயங்காமல், ஆமாம்மா, அவளை நான் ரொம்ப கவனிச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா என்றான். அவனது குரலில் துளியும் நடுக்கமில்லை. ஆனால் ஒரு புது மாப்பிள்ளையின் முகத்தில் இருக்க வேண்டிய சந்தோஷம் அவனிடம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இந்த வீட்டிற்குள் புதைந்து கிடக்கிறது என்பது மட்டும் எனக்கு உறுதியானது. அன்று இரவு வீடே அமைதியில் ஆழ்ந்திருந்தது. என் மனதிற்குள் பாபாஜியின் எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருந்தது. ராகவனும் செல்வியும் தங்கள் அறைக்குள் சென்றார்கள். செல்வி எதற்கெடுத்தாலும் சரி என்று சொல்வதும் எதையோ மறைப்பதும் எனக்குள் சந்தேகத்தை அதிகமாக்கியது. ஒருவேளை என் மகன் அவளை கொடுமைப்படுத்துகிறானோ என்ற சந்தேகம் முதலாக என் மனதில் துளிர்விட்டது. இதய துடிப்பு அதிர நான் மெதுவாக திண்ணை வழியாக அவர்கள் அறையின் ஜன்னல் அருகே சென்றேன். ஜன்னல் கதவு சற்றே விலகி இருந்தது. உள்ளே டிவியின் சத்தம் மிக அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் டிவி பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று தான் நினைத்தேன். ஆனால் ஜன்னல் வழியாக நான் பார்த்த காட்சி என் உயிரையே உலுக்கிவிட்டது. என் கண்களின் மணியாக நான் வளர்த்த ராகவன் செல்வியின் மீது ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டிருந்தான். அவன் முகம் கோபத்தில் பேயை போல மாறியிருந்தது. அறிவில்லாதவளே, பைத்தியமே என்று மிக கேவலமான வார்த்தைகளால் அவளை அசிங்கப்படுத்தினான். என் மருமகள் செல்வி ஒரு வார்த்தை கூட பேசாமல் சிலையாக நின்று அழுது கொண்டிருந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. திடீரென ராகவன் கையை ஓங்கி செல்வியை அடித்தான். இதை கண்டதும் என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. என் மகனாயது, இவனையா நான் இவ்வளவு காலம் பெருமையாக நினைத்தேன் என்று கூனி குறுகி போனேன். டிவியின் சத்தம் அதிகமாக இருந்ததால் இவ்வளவு காலம் இந்த சண்டைகள் எனக்கு கேட்கவே இல்லை. வெளியே எல்லோரும் ராகவனை ஒரு நல்லவன் என்றும் செல்வியை அவன் ராணி போல பார்க்கிறான் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அறைக்குள் அவன் ஒரு மிருகமாக மாறியிருந்தான். செல்வி தன் குடும்ப கௌரவத்திற்காக இதையெல்லாம் சகித்து கொண்டு யாரிடமும் சொல்லாமல் இருந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. நான் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து என் அறைக்கு வந்தேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. இறைவா, எங்கே தவறு செய்தேன்? என் மகனை ஒரு நல்ல மனிதனாக வளர்க்க வேண்டும் என்று தானே நினைத்தேன். ஏன் அவன் இப்படி ஒரு கைவனாக மாறிவிட்டான் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். செல்வி ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் என் மகனுக்குத்தான் ஆதரவாக இருப்பேன் என்று அவள் பயந்தாளா? இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. ராகவன் ஏன் இப்படி செய்கிறான்? அவன் ஏதேனும் கஷ்டத்தில் இருக்கிறானா? அல்லது அவனது குணம் அவ்வளவுதானா? இனி என்னால் அமைதியாக இருக்க முடியாது. ராகவனை எதிர்த்து கேட்க வேண்டும். ஆனால் ஒரு தாயாக என் மகனின் தவறை சுட்டிக்காட்டப் போகிறேனா? அல்லது ஒரு பெண்ணாக என் மருமகளுக்கு நீதி பெற்று தரப்போகிறேனா? என் தாய்மைக்கும் நியாயத்திற்கும் இடையே ஒரு பெரிய போர் என் மனதிற்குள் தொடங்கியது. எதுவானாலும் சரி, செல்விக்கு இழைக்கப்படும் இந்த கொடுமைக்கு நான் ஒரு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டேன். அந்த இரவு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தது. சில நேரங்களில் அமைதியாக இருப்பது தீர்வாகாது. சரியான நேரத்தில் பேசுவதுதான் புத்திசாலித்தனம் என்று உணர்ந்தேன். மறுநாள் காலையில் செல்வியுடன் பேச திட்டமிட்டேன்.
அவளை சமையலறைக்கு அழைத்து தேநீர் போட சொல்லிவிட்டு மெதுவாக பேச்சைத் தொடங்கினேன். செல்வியின் முகம் இன்றும் வாடிப்போய் ஒருவித உதவியற்ற நிலையில் இருந்தது. நான் அவளிடம், செல்வி, நீ நிஜமாகவே சந்தோஷமாகத்தான் இருக்கிறாயா? எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று கேட்டேன். வழக்கம் போல அவள், ஆமாம் அத்தை, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று பொய் சொன்னாள். ஆனால் இந்த முறை அவளது பொய்யை நான் வளரவிடவில்லை. அவளது கைகளை பிடித்து கொண்டு, செல்வி, எனக்கு எல்லாம் தெரியும். நேற்று இரவு உங்கள் ஜன்னல் அறை வழியாக உங்கள் இருவரையும் பார்த்தேன். ராகவன் பேசியது எல்லாம் என் காதுகளிலும் விழுந்தது. இப்போது என்னிடம் உண்மையை சொல் என்றேன். இதை கேட்டதும் செல்வி உடைந்து போனாள். அவளது உணர்ச்சிகள் அணை கடந்த வெள்ளமாக பெருகி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அத்தை, கல்யாணமான முதல் நாளிலிருந்தே என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. முதல் இரவிலேயே ராகவன் என்னிடம், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, என் அம்மாவுக்காகத்தான் உன்னை கட்டிக்கொண்டேன், நீ ஒரு சுமை என்று சொல்லிவிட்டார். நாள் முழுவதும் வெளியில் உள்ள கோபத்தை என் மேல் கொட்டுகிறார். உங்கள் முன்னால் மட்டும்தான் அவர் நல்லவர் போல் நடிக்கிறார் என்று கூறி கதறினாள். என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் கனிவானவன் என்று நினைத்த என் மகன் இவ்வளவு மோசமானவானா? செல்வி மேலும் சொன்னாள், அத்தை, அவர் சண்டை போடும்போது சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் டிவியின் ஒளியை அதிகமாக வைப்பார். அத்தை கிட்ட ஏதாவது சொன்னால் உன்னை இன்னும் அதிகமாக சித்திரவதை செய்வேன் என்று மிரட்டினார். அது மட்டுமல்லாமல் அவர் இப்போது சிகரெட் மற்றும் மது பழக்கத்திற்கும் அடிமையாகிவிட்டார். அதனால்தான் அவர் உடம்பு இப்படி உருகுகிறது. அந்த போதை ஏறியதும் என் மீது கை நீட்டுகிறார் என்று உண்மையை உடைத்தாள். அன்று மாலையே ராகவன் வீட்டிற்கு வந்ததும் அவனை தனியாக அழைத்து சென்றேன். ராகவன், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். அவன் ஆச்சரியமாக பார்த்தான். நான் நேரடியாகவே கேட்டேன். நேற்று இரவு நடந்ததை எல்லாம் நான் பார்த்து விட்டேன். என் செல்வியை இப்படி சித்திரவதை செய்கிறாய். ராகவன் தலைகுனிந்தான். அம்மா, நான் தவறு செய்து விட்டேன். வேலையில் எனக்கு நிறைய அழுத்தம். சம்பளம் போதவில்லை. வீட்டு செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று கவலையாக இருந்தது. அந்த மன அழுத்தத்தால் தான் குடிக்க ஆரம்பித்தேன். என் கோபத்தை அவளிடம் காட்டிவிட்டேன். என்னால் இந்த பழக்கங்களை விட முடியுமா என்று தெரியவில்லை என்றான். நான் அவனை எச்சரித்தேன். இதெல்லாம் வெறும் சாக்கு போக்குதான் ராகவன். கஷ்டம் எல்லோருக்கும் வரும். அதற்காக துணைக்கு வந்த பெண்ணை அடிமை போல நடத்துவது கோழைத்தனம். செல்வி உனக்கு சுமை இல்லை. உனக்கு துணையாக இருக்க வந்தவள். இப்போதே திருத்திக்கொள் என்று கண்டித்தேன். என் வார்த்தைகள் ராகவனை சிந்திக்க வைத்தன. அவன் தன் தவறை உணர்ந்து, அம்மா, நான் செய்தது தவறுதான். செல்வியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். இனி இந்த கெட்ட பழக்கங்களையும் தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்தான். மறுநாளே ராகவன் செல்வியிடம் மன்னிப்பு கேட்டான். சொன்னது போலவே மது மற்றும் சிகரெட் பழக்கங்களை விட்டுவிட்டான். செல்வியிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடத்த ஆரம்பித்தான். பல நாட்களுக்கு பிறகு செல்வியின் முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன். ராகவனின் ஆரோக்கியமும் மெல்ல மெல்ல தெரிகிறது. பிள்ளைகள் வழிமாறி போகும்போது ஒரு தாயாக கண்டிப்புடன் நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அன்று நான் உணர்ந்தேன். வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி துளிர்விட ஆரம்பித்தது. ராகவன் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வதையும் செல்வி மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்புவதையும் பார்க்கும்போது என் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த சம்பவங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தன. நாம் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். அவர்களின் மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ராகவனுக்கும் செல்விக்கும் இடையே ஒரு புரிதலும் அன்பும் உருவாவதை என்னால் பார்க்க முடிகிறது. இப்போது எனக்கு அவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் திரும்பி பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளில் என் பக்கமும் ஒரு சிறிய தவறு இருந்ததை நான் உணர்கிறேன். ராகவன் இந்த திருமணத்திற்கு மனதளவில் தயாராக இல்லாத நேரத்தில் நான் என் பிடிவாதத்தால் இந்த முடிவை எடுத்தேன். அப்போது என் உடல்நிலை சரியில்லை என்றும் எனக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றும் டாக்டர் சொன்னதால் ராகவன் என் மீதுள்ள பாசத்திற்காக சரி என்று சொல்லிவிட்டான். ஆனால் அந்த பொறுப்பை ஏற்கும் பக்குவம் அவனுக்கு அப்போது இருக்கவில்லை. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் நினைத்தது என் அறியாமை. நிச்சயமாக மிகப்பெரிய தவறு ராகவனுடையதுதான். தன் மனைவியை அடிமை போல நடத்தியதும் அவளை கேவலமான வார்த்தைகளால் காயப்படுத்தியதும் மன்னிக்கவே முடியாத குற்றம். ஆனால் செல்வி பக்கமும் ஒரு சிறு தவறு இருந்தது. அநீதியை அமைதியாக சகித்துக் கொள்வது அநியாயம் செய்பவருக்கு இன்னும் துணிச்சலையே கொடுக்கும். ஆரம்பத்திலேயே அவள் என்னிடம் இதை பற்றி பேசியிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த சிக்கல் வளர்ந்திருக்காது. ஆனால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் அவள் அமைதியாக இருந்தாள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இறுதியில் எல்லாம் சுபமாக முடிந்ததுதான் எனக்கு பெரிய ஆறுதல். ராகவன் தான் தவறை ஒப்புக்கொண்டு திருந்தினான். செல்வியும் பெரிய மனதுடன் அவனை மன்னித்தாள்.
இப்போது என் வீட்டில் மீண்டும் அமைதி நிலவுகிறது. பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிகிறது. நம் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பது அவசியம். இன்றைய கால இளைஞர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுகிறார்கள். அதனால் நாம் அவர்களுடன் நண்பர்களைப் போல பழக வேண்டும். திருமணம் போன்ற முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதே சமயம் கல்யாணம் முடிந்து விட்டது என்று அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை தூரத்திலிருந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடிப்போய் நிற்க முதல் ஆளாக நாம் தான் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன் பின்னால் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நம் பிள்ளைகளின் மகிழ்ச்சியே நம் மகிழ்ச்சி, அவர்களின் துயரம் நம் இதயத்தின் வேதனை. நாம் நம் அனுபவத்தாலும் அன்பாலும் அவர்களுக்கு சரியான வழியை காட்டினால் எந்த குடும்பமும் நரகமாகாது, மாறாக சொர்க்கமாக மாறும். நன்றி.